கொட்டுக்காளி பண்ணோம். கொட்டுக்காளியும் ஒரு விமன் எவ்வளோ ஸ்ட்ராங் எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்கிற ஒரு படம் தான். அது மெயின் ஸ்ட்ரீமாக கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பண்ணல அதை. ஆனால் இப்படி ஒரு கதையை ஏன் நம்ம இங்கே சொல்லி பார்க்கக்கூடாதுன்னு PS வினோத்ராஜ்ன்ற ஒரு டேலண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். இதை ஏன் தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்லாம் கேட்டாங்க. ஏன் தேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி படத்தை ஆடியன்ஸ் ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டோம். நான் டீம்கிட்ட சொன்னது அதான், இந்த படத்துக்கு 2 ரியாக்ஷன் தான் இருக்கும். ஒன்று எக்ஸ்ட்ரீமாக பாராட்டுவாங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமாக திட்டுவாங்க, எங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது புரியல. ஆனால் இது ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும், இதில் நடித்த எல்லாரும் வெளியில் தெரிய ஆரம்பிப்பாங்கன்னு. நான் கொட்டுக்காளியோட சக்ஸஸை நேற்றும் இன்னைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு போயிருக்கும்போது மொத்தம் 8 அவார்டு அமரனுக்கு கிடச்சிது, 2 அவார்டு கொட்டுக்காளி கிடச்சிது. அதில் ஒன்று பெஸ்ட்டு டைரக்டருக்கானது, இன்னொன்று பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்க்கானது. பெஸ்ட் ஆக்டரில் சூரியனும் நானும் நாமினேஷனில் இருந்தோம்.